Okay, good morning my dear students. The remaining topic, Unit 4 History. The long march. The long march means payanam. Okay, or நீண்ட payanam. When 1934, as Chiang Kai-shek had built a circle of fortified posts around the communist positions, Mao wanted to move out of Henan for safer territory. அப்போ சியாங் கே ஷேக் ஹேட் பில்ட் ஏ சர்க்கிள் ஆஃப் ஃபோர்ட்டிஃபைடு. அப்போ சியாங் கே ஷேக் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பொது உடைமை அவங்கள சுற்றி என்ன பண்ணுறாரு, ஒரு முற்றுகையிடுறாரு. அவங்க எல்லாத்தையும் முற்றுகையிட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இங்கே பல நிலைகளை வந்து உருவாக்கி இருந்தார். அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாவது நம்மளை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல இந்த மாவோ வாண்டட் டு மூவ் அவுட் ஆஃப் ஹனான் ஃபார் சேஃபர் டெரிட்டரி. ஸோ அந்த சமயத்தில் ஹனான் மாவோ வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஹனான் அப்படிங்கிற அந்த பகுதியை விட்டுட்டு ஒரு சேஃபர் டெரிட்டரி மீன்ஸ் எனது பகுதி, ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி தாட் நினச்சார். By 1933, Mao had gained full control of the Chinese Communist Party. அந்த அடிப்படையில் என்னாச்சு, 1939 இந்த சைனீஸ்னுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சைனானுடைய பொது உடைமை கட்சி எல்லாமே வந்து ஃபுல் கண்ட்ரோல், முழு கட்டுப்பாடு வந்து யாருக்கிட்ட வந்துருச்சு, மாவோ கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. தென் in 1934, the communist army of about 1 lakh set out on the long march. அப்போ 1934 the communist army பொது உடைமை இராணுவ படைகள் வந்து என்னது, about ஏறத்தாழ 1 lakhs மக்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நீண்ட பயணத்தை தொடங்குறாங்க. This march has become legendary. இந்த பயணம் அப்படிங்கிறது வந்து லெஜெண்ட்ரினா என்னது, ஒரு சகாப்தம். இட் வில் சேஞ்ச் த லெஜெண்ட்ரி. இது ஒரு சகாப்தமாக மாறிடுச்சு. தென் of them 1 lakh who set out, only 20,000 finally reached northern Shanxi late in 1935 after crossing nearly 6,000 miles. அப்போ 1 lakhs வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து பயணம் செஞ்சாங்க. அதில் 1 lakhs மக்கள் பயணம் செஞ்சதில் ஃபைனலி இறுதியாக 20,000 மக்கள்ஸ் வந்து என்னது, லாஸ்ட் 1935 ஆஃப்டர் கிராசிங் நியர்லி 6,000 miles. 1935 20,000 மக்கள் 6,000 மைல்களை கடந்து எங்கே போய் ரீச் ஆகினாங்க, நார்தர்ன் ஷானி, என்னது வடக்கு ஷானி அப்படிங்கிற ஒரு பகுதியை போய் மக்கள் ரீச் ஆனாங்க. தென் they were soon joined by other communists. இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா, they were soon joined by other communist armies. By 1937, Mao had become the leader of over 10 million people. அப்போ என்னது, மாவோ வந்து என்ன பண்ணிட்டார், கடைசியாக மாவோ வந்து என்னது மாவோ வந்து என்னாச்சு 1937 ஏறக்குறைய ஏறக்குறைய 10 பில்லியன் பீப்புள்னால் எனது 1 கோடி மக்களுடைய தலைவராக மாவோ வந்து அங்கீகரிக்கப்பட்டார். தென் த ஜப்பானீஸ் அக்ரஷன். த நெக்ஸ்ட் ஒன் டாபிக், ஜப்பானீஸ் அக்ரஷன். ஜப்பானீஸ் அக்ரஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஜப்பானியருடைய ஆக்கிரமிப்பு எங்கே. தென் okay, Japan continued to occupy North Chinese provinces while developing Manchuria as a military base. அப்போ என்னது, ஜப்பான் வந்து என்னது தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, to occupy North Chinese provinces while developing Manchuria as a military base. அப்போ பேஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு தளம், இராணுவ தளம் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த மஞ்சூரியாவை வந்து தனது இராணுவ தளமாக பயன்படுத்தணும்
ஒரு இராணுவ தளமாக வந்து ஜப்பான் வந்து அதை பயன்படுத்தினாங்க. தென் மாவோ believed that Chiang Kai-shek was necessary for some time to hold together Kuomintang to fight the Japanese. அப்போ மாவோ believed, மாவோ வந்து என்னது நம்புறாரு, என்ன நம்புறாரு அப்படின்னா இந்த யாருக்கு எதிராக போரிடணும் அப்படின்னா இந்த ஜப்பானுக்கு எதிராக போரிடுறதுக்கு யார் யார் வேணும், சியாங் கே ஷேக் அவர் வாஸ் நெசசரி, அவங்க நம்மளுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஃபார் சம் டைம் சில நேரங்களில் டு கோ டுகெதர் கோமிங்டன், அப்போ சியாங் கே ஷேக் நமக்கு தேவை அப்படின்ட்டோம். அவர் கோமிங்டன் மீது என்ன செய்யணும், சிறிது காலத்திற்காவது என்ன கொஞ்ச நாளைக்கு சம்டைம் மீன்ஸ் எனது சில நாட்கள் வந்து இந்த கோமிங்டனுக்காக என்ன செய்யணும், கொஞ்ச நாள் வந்து ஒரு கட்டுப்பாடு ஒரு கண்ட்ரோலை வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதை வந்து இவர் நினைக்கிறாரு. தென் ஆஸ் எ கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ் ப்ராக்மெட்டிக் பாலிசி the attacks on the communists gradually stopped. அப்போ என்ன செஞ்சா அதே நேரத்தில் இந்த கட்டுப்பாடெல்லாம் அவருடைய கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார் இல்லையா, அந்த சமயத்தில் என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராக்மெட்டிக் பாலிசி, ப்ராக்மெட்டிக் மீன்ஸ் என்ன அப்படின்னா நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனை, அப்படி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, சிந்தனைன்னு சொல்லலாம் அல்லது கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவருடைய ஒரு நெறிப்படுத்தப்பட்ட அந்த சிந்தனையினால் என்ன ஆயிடுச்சு, இந்த கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதிகளுடைய தாக்குதல் அப்படிங்கிறது கிராஜுவலி ஸ்டாப்னா என்னது, படிப்படியாக சிறிது சிறிதாக என்ன செய்யப்பட்டது, அது குறைக்கப்பட்டது. தென் த நெக்ஸ்ட் ஒன் கம்யூனிஸ்ட் விக்டரி மீன்ஸ் என்ன அப்படின்னா பொது உடைமைவாதிகளின் வெற்றி. தென் வித் த சரண்டர் ஆஃப் த ஜப்பானீஸ் 1935 both the Kuomintang and the communists sought to occupy the Japanese areas. அப்போ வித் சரண்டர் ஆஃப் த ஜப்பானீஸ், அப்போ ஜப்பானியர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, சரணடைவதா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சரணடைஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அப்போ அந்த எப்போ அப்படின்னா 1945 அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதிகள் டு ஆக்குபை த ஜப்பானீஸ் ஏரியாஸ். அப்போ அந்த பொது உடைமைவாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜப்பானினுடைய பகுதிகளை பூரா என்ன செய்யப்படுறாங்க, ஆக்கிரமிக்க அவங்க நினைக்கிறாங்க. தென் இன் திஸ் ரேஸ் த கோமிங்டன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அப்போ அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறது, கோமிங்டன் தான் அதில் வெற்றி பெற்றார். அப்போ ஜப்பான் சரண்டர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சதுக்கு பிறகு இந்த கம்யூனிஸ்டும் கோமிங்டன் வந்து என்ன பண்ணாங்க, ஜப்பானுடைய ஏரியாவையெல்லாம் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு போட்டிடுறாங்க. அதில் யார் ஜப்பானை கைப்பற்றினாங்க அப்படின்னா இந்த கோமிங்டன் வந்து அதில் ஜப்பானை கைப்பற்றிட்டாரு. தென் த சிட்டிஸ் அண்ட் த ரயில்வே சூன் ஃபெல் இன்டு த ஹேண்ட்ஸ். நகரங்களும் சரி இரும்பு பாதைகள் அந்த பகுதிகள்லாம் சரி இவரோட கோமிங்டனுடைய கைக்கு வந்துருச்சு. தென் ஈவன் த ஏரியா அரவுண்ட் பீக்கிங் வாஸ் சூன் கண்ட்ரோல்டு பை சியாங் கே ஷேக்ஸ் ஃபோர்ஸஸ் largely because of the military aid given by the USA. Then even the area around Peking was soon controlled by Chiang Kai-shek. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் அவங்களுடைய கோமிங்டனுடைய கட்டுப்பாட்டுக்கு போன உடனே என்ன செய்யப்பட்டாங்க, இந்த USA அமெரிக்க ஐக்கிய நாடு என்ன பண்ணாங்க, த மிலிட்டரி எய்டு, அப்போ இந்த இராணுவத்தினுடைய உதவியால் என்ன பண்ணார், இந்த சியாங் கே ஷேக்கினுடைய படைகள் வந்து எங்கே போகிறாங்க, பீக்கிங்கை சுற்றி பகுதிகளை என்ன செய்யப்படணும், தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. யார், இந்த USA. ஓகேயா, பீக்கிங் வாஸ் சூன் கண்ட்ரோல்டு பை சியாங் கே ஷேக் ஃபோர்ஸஸ். அவருடைய படைகள் போய் அதை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து என்ன செய்யப்பட்டாங்க, அவங்களுடைய இராணுவத்தினுடைய உதவியால் பீக்கிங்கை சுற்றி இருந்த அந்த பகுதிகளை பூரா என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா வந்து கைப்பற்றிட்டாங்க. தென் வித் அ மாசிவ் support provided by the USA, the Kuomintang government controlled the administration, ports and communication system. Massive supportனா, மாசிவ்னா என்னது, பெரிய ஆதரவுனால இந்த USA கோமிங்டன் கவர்மெண்ட், யூஎஸ்ஏல வந்து என்னது, கோமிங்டன் அரசு அப்படிங்கிற ஒரு நிர்வாக முறைகளும், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்னது, நிர்வாகம், போர்ட்ஸ் துறைமுகங்கள், போர்ட் மீன்ஸ் என்னது
துறைமுகங்கள், கம்யூனிகேஷன் மீன்ஸ் தகவல் தொடர்பு முறைகள், இது எல்லாத்தையுமே என்னது அவங்க தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டாங்க யூஎஸ்ஏ. தென் பட் ஆனால் the soldiers mainly drawn from the peasants were disloyal and discontent. அப்போ பட் த சோல்ஜர்ஸ்னால் யார்? இந்த படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரும்பாலான இந்த விவசாயிகள் வந்து என்ன செய்யப்பட்டாங்க? போர் வீரர்களாக மாற்றப்பட்டு எதை சம்பாதிச்சாங்க அப்படின்னா டிஸ்லிஷன்ட் அண்ட் டிஸ்கான்டென்ட். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்கான்டென்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு அதிருப்தி. ஏற்கனவே நம்ம படித்தவங்க டிஸ்கான்டென்டட் மீன்ஸ் அதிருப்தி. ஒரு அதிருப்தி. அவங்க யாருடைய அதிருப்தியை பெற்றாங்க அப்படின்னா அந்த பெசன்ஸ் விவசாயிகளுடைய அதிருப்தி அவங்க பெற்றாங்க. தென் Mao was keen on obtaining the support of the middle class. அப்போ இதில் யார் எதுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த Mao was keen on obtaining the support of the middle class. அப்போ இந்த மாவோ வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு? நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாவோ வந்து ஒரு ஆதரவை பெற மாவோ வந்து என்ன செய்கிறாரு? கடுமையாக முயற்சிக்கிறாரு. ஸோ he declared that what the communist wanted was the rule of the people, not the dictatorship of the proletariat, the end of exploitation, not absolute equality. அப்போ ஸோ he declared மீன்ஸ் என்னது? அறிவிக்கிறாரு. அதனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது என்னது? மக்களாட்சி அப்படிங்கிறத தான் விரும்புகிறாங்க. கம்யூனிஸ்ட் இந்த பொது உடைமைவாதிகள் அப்படிங்கிறது யாரை? வாண்டட் வாஸ் த ரூல் ஆஃப் த பீப்புள். எதை விரும்புகிறாங்க? மக்களாட்சியை தான் விரும்புகிறாங்க. நாட் த டிக்டேட்டர்ஷிப். டிக்டேட்டர்ஷிப்னா என்னது? சர்வாதிகார ஆட்சி. மக்கள் வந்து எதை விரும்பலை? சர்வாதிகார ஆட்சியை விரும்பலை. ஒரு மக்களாட்சி தான் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து சர்வாதிகார ஆட்சி அல்ல அப்படின்னு சொல்லிட்டோம். ஆஃப் த ப்ரொலெட்டாரியட் அட் தி எண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோய்டேஷன். இது வந்து என்னது? ஒரு சுரண்டலை. எக்ஸ்ப்ளோய்டேஷன் மீன்ஸ் என்னது? சுரண்டல். எண்ட் ஆஃப் த எக்ஸ்ப்ளோய்டேஷன். இந்த சுரண்டல் அப்படிங்கிறத என்ன செய்யப்படணும்? முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணார்? நாட் அப்சல்யூட் ஈக்குவாலிட்டி, ஒரு முழுமையான சமத்துவத்தை நிறுவ அல்ல அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு? பிரகடனப்படுத்துகிறாரு. இது வந்து இந்த சர்வாதிகார ஆட்சி அப்படிங்கிறது வந்து என்ன செய்யப்படாது? ஒரு முழுமையான சமுதாயத்தையோ இல்லது ஒரு முழுமையான சமத்துவத்தையோ வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு? இதை பிரகடனப்படுத்துகிறாரு. தென் த நெக்ஸ்ட் ஒன் நேஷ்னல் பீப்புள்ஸ் காங்கிரஸ். நேஷ்னல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா தேசிய மக்கள் காங்கிரஸ். தேசிய மக்கள் காங்கிரஸ். In September 1949, before fighting had entered in the south of China, the People's Political Consultative Conference meet in Peking. அப்போ in September 1949, before fighting had entered in the south of China, the People's Political Consultative Conference met in Peking. அப்போ என்ன சொல்கிறாங்க? 1949 சீனா இந்த சவுத் ஆஃப் சைனா, இந்த தென் சைனா அப்படிங்கிறது வந்து எனது ஃபைட்டிங் சண்டை நடந்திருக்கு. அப்போ அதை முடிவு அப்படிங்கிறது எண்ட் அதை என்ன செய்யணும்? முடிவுக்கு கொண்டு வந்தது எப்போ? 1949. தென் த பீப்புள்ஸ் பொலிட்டிக்கல் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ் மெட் இன் பீக்கிங். அப்போ தான் வந்து இதை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1949 மக்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ், ஒரு அரசியல் கலந்தாய்வு மாநாடு அப்படிங்கிறத மக்கள் கூட்டுறாங்க. மெட் இன் பீக்கிங். பீக்கிங்கில் மக்கள் ஒரு அரசியல் கலந்தாய்வு மாநாடு அப்படிங்கிறத பீக்கிங் நகரில் என்ன பண்ணுறாங்க? கூட்டுறாங்க. தென் consisting of over 650 delegates from the Communist Party and other left-wing organizations. அப்போ என்னது? Then the 650
ஓகே 650 delegates. அப்போ இந்த 650 delegates மீன்ஸ் என்ன அப்படின்னா ரெப்ரசன்ட்ஸ், இந்த பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ 650 பிரதிநிதிகள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. எப்படி கலந்துக்கிறாங்க அப்படின்னா லெஃப்ட் விங் ஆர்கனைசேஷன். லெஃப்ட் விங் ஆர்கனைசேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா இடதுசாரி அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இடதுசாரி அமைப்புகள் வந்து எதில் கலந்துக்கிறாங்க, இந்த பீக்கிங்கில் நடந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. Then the conference elected the central governing council with Mao as its chairman. அப்போ அந்த நடந்த மாநாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து அதுக்கு யார் தலைவராக நியமிக்கிறாங்க, மாசே துங் அப்படிங்கிறவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்னிங் கவுன்சில், அதாவது நடுவண் ஆட்சி குழு. நடுவண் ஆட்சி குழு வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு தலைவராக மாவோவை சேர்மனாக நியமிக்கிறாங்க. தென் the establishment of the People's Republic of China under the leadership of Mao Zedong, Mao Zedong was a world-shaking event. Upon the establishment of the People's Republic of China under the leadership of Mao Zedong was a world-shaking event. அப்போ மாவோ சேதுங் அப்படிங்கிற அவருடைய தலைமையில் உருவாகக்கூடிய அந்த பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக்ஸ் ஆஃப் சைனா, இந்த சைனா மக்களுடைய குடியரசு ஆட்சி அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டதா, வாஸ் அ வேர்ல்டு ஷேக்கிங் ஈவெண்ட்னா எனது உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு செயல்பட்டது. தென் தேர் வேர் நவ் two mighty communist powers in the world, the Soviet Union and People's Republic of China. There were now, இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா உலகத்தில் இரண்டு மைட்டினா என்னது, இரண்டு பெரிய கம்யூனிஸ்ட் பவர்ஸ், பொது உடைமை அதிகாரங்கள், சக்திகள் அப்படிங்கிறதா காணப்படுகின்றது. எது அப்படின்னா த சோவியத் யூனியன் அண்ட் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. சோவியத் யூனியனும் ரஷ்யாவும் இந்த மக்கள் ரஷ்யாவும் சீன மக்கள் சைன மக்களினுடைய குடியரசும் உருவெடுத்தது. தென் நெக்ஸ்ட் ஒன் டேனியல் ஆஃப் யுஎன்ஓ மெம்பர்ஷிப். டேனியல் ஆஃப் யுஎன்ஓ மெம்பர்ஷிப் மீன்ஸ் என்ன அப்படின்னா, யுஎன்ஓ மீன்ஸ் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஓகே, அதாவது ஐநாவினுடைய சபை. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்னா ஐநாவுடைய சபையில் வந்து மெம்பர்ஷிப் உறுப்பினராக டேனியல் மீன்ஸ் என்ன அப்படின்னா மறுக்கப்படுதல், ரிஃப்யூஸ்ட். ஓகே, டேனியல் மீன்ஸ் ரிஃப்யூஸ்ட், மறுக்கப்படுதல். அப்போ ரிஃப்யூஸ்ட் ஆஃப் யுஎன்ஓ மெம்பர்ஷிப், ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக மறுக்கப்படல். தென் the United States refused to recognize the People's Republic of China for more than 2 decades. அப்போ இந்த அமெரிக்க ஐக்கிய நாடு அப்படிங்கிறது எனது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு வந்து என்ன செய்யலை, இந்த சைனா சைனீஸ் இந்த குடியரசு ஆட்சியை வந்து என்ன செய்யப்படல, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, சைனாவினுடைய இந்த குடியரசு ஆட்சி அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யப்படலை, அங்கீகரிக்கப்படலை. ரிஃப்யூஸ் டு ரெக்கக்னைஸ், அவங்க இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது அதுக்கு மறுக்கப்பட்டது. தென் த நெக்ஸ்ட் ஒன் கோல்டு வார் ரிவால்ரி பிட்வீன் தி யூஎஸ் அண்ட் த சோவியத் யூனியன். அதாவது இந்த பனிப்போர் யாருக்கு, அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் சோவியத் ரஷ்யாவிற்கும் இடையே ஏற்பட்ட பாதிப்பு. ஓகேயா, ஏற்பட்ட எதிர்ப்பு. ரிவால்ரி மீன்ஸ் என்னது, போர். யாருக்கு நடக்குது, இந்த யூஎஸ் அண்ட் சோவியத் யூனியன். சோவியத் யூனியன் மீன்ஸ் என்னது, யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா. ஓகேயா, இந்த ரெண்டு அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த பனிப்போர். அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூமன்ஸ் பாலிசி ஆஃப் containment of communism. ட்ரூமன்ஸ் பாலிசி ஆஃப் கண்டைன்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம். அதாவது ட்ரூமன் மீன்ஸ் என்னது, ஒருத்தருடைய பேர். ஓகேயா, அது பொது உடைமையை வந்து கண்டைன்மெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா கண்ட்ரோல். பொது உடைமையை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கொள்கை அல்லது வரையறைன்னு சொல்லலாம். யார், ட்ரூமன்ஸினுடைய கொள்கை அல்லது வரையறை.
பொது உடைமையை வந்து தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரூமன்ஸினுடைய வரையறை. தென் in 1948 the Soviet had established socialist governments in the countries of Eastern Europe that had been liberated from the Nazis by the Soviet army. In 1948, the Soviet had established socialist governments in the countries of Eastern Europe that had been liberated from the Nazis by the Soviet army. அப்போ என்னது இந்த ஈஸ்டர்ன் யூரோப் மீன்ஸ் என்னது கிழக்கு யூரோப். இந்த கிழக்கு யூரோப்பாவில் வந்து நாசிஸ்ட் மீன்ஸ் என்னது நாசிஸ் பார்ட்டி நம்ம படித்தோம் இல்லையா, நாசிஸ் அண்டு ஃபேசிஸ். நாசிஸ்ட் யார்? ஹிட்லர். ஃபேசிஸ் யார்? முசோலினி. இந்த நாசிச கட்சியை தொடங்கினவர் யார்? ஹிட்லரு. ஃபேசிச கட்சியை தொடங்கினவர் முசோலினி. அப்போ இந்த நாசிஸ்கள் வந்து என்ன பண்ணாங்க, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த சோவியத் இராணுவத்தை என்ன செய்யணும், 1948 முதல் பொது உடைமை அரசு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. முதல் பொது உடைமை அரசு அப்படிங்கிறது நாசிசனுடைய கட்டுப்பாடுகளில் முதல் பொது உடைமை அரசு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. தென் த ட்ரூமன் த பிரசிடென்ட் ஆஃப் USA, அப்போ அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட், தென் புஷ்டு எ பாலிசி ஆஃப் கண்டைன்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம். அப்போ அதுக்கு பிறகு என்னது, இந்த யூஎஸ்ஏனுடைய பிரசிடெண்ட்டாக யார்? ட்ரூமன் வந்து இருக்கிறார் இல்லையா. புஷ்டைய பாலிசி ஆஃப் கண்டைன்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சோவியத் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த ரஷ்யா வந்து தன்னுடைய நாட்டில் வந்து நிரந்தரமான ஒரு ஆதிக்கத்தை ஏற்படுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, புஷ்டு மீன்ஸ் என்னது, அஃப்ரைட், பயப்படுறாரு. இவர் வந்து பயப்படுறாரு. தென் the Soviets were however determined not only to maintain control of Eastern Europe but also keen on spreading communism worldwide. ஆனால் இந்த சோவியத் வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் இப்படி பயப்படுறாரு, ஆனால் இந்த சோவியத் வந்து என்ன செய்யுது, தன்னுடைய ஈஸ்டர்ன் யூரோப்பு கிழக்கு யூரோப்பாவை மட்டுமல்ல என்ன செய்யணும், வேர்ல்டு வைடு உலகம் முழுவதையும் தம் பொது உடைமை கருத்தை வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லி அது தீர்மானமாக செயல்பட்டது. ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன் கோல்டு வார். கோல்டு வார் மீன்ஸ் என்னது, பனிப்போர். இப்போ பனிப்போர்னா என்ன? The Cold War means the rivalry that developed after World War II between the US and the USSR and the respective allies created tension which is referred to as Cold War. அதாவது பனிப்போர்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார், இந்த இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி அந்த யூஎஸ்ஏயும் இந்த யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவும் என்ன செய்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஏற்படக்கூடிய விரோதம், ரெஸ்பெக்டிவ் அலைஸ் மீன்ஸ் என்னது, அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்படக்கூடிய கிரியேட்டட் டென்ஷன், அவங்க ரெண்டு பேருக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த போராட்டம், விரோதம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு தான் எனது கோல்டு வார் என்று அழைக்கப்படுகின்றது. தென் தே டிட் நாட் டேக் ரிசோர்ஸ் டு வெப்பன்ஸ். அவங்க அந்த போரில் வந்து அவங்க என்ன பயன்படுத்தலை, ஆயுதங்கள் எதையுமே அவங்க பயன்படுத்தலை. அவங்க எந்த ஒரு ஆயுதங்களையும் அவங்க இங்கே பயன்படுத்தலை. இன்ஸ்டேட் இருந்தாலும் என்னாச்சு, they waged war on political, economic and ideological fronts. France means என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு தளங்கள், முனை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க வந்து ஆயுதங்கள் எதிலும் பயன்படுத்தலை, எதை பயன்படுத்தினாங்க, அரசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், ஐடியாலஜிக்கல் மீன்ஸ் என்னது, சிந்தனை, அவங்களுடைய அரசியல் பொருளாதார சிந்தனைகளுடைய தளங்களை பயன்படுத்தி தான் அந்த போரை செயல்பட்டாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் த மார்ஷல் பிளான். மார்ஷல் பிளான் மீன்ஸ் என்னது, மார்ஷலுடைய திட்டம். The US conceived that Marshall Plan to bring the countries in Western Europe under its influence. அப்போ இந்த US conceived the Marshall Plan. அப்போ இந்த மார்ஷல் திட்டம்னா என்ன அப்படின்னு, okay, then US conceived the Marshall Plan to bring the countries in Western Europe under its influence. அப்போ இந்த மார்ஷல் திட்டம் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் யூரோப், இந்த மேற்கு ஐரோப்பாவில் வெஸ்டர்ன் யூரோப் அண்டர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மேற்கு ஐரோப்பியா அப்படிங்கிறது என்ன செஞ்சு, இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் அது நல்ல செல்வாக்கு பெற்ற நாடாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக
இவர் என்ன பண்ண மார்ஷல் வந்து தன்னுடைய திட்டத்தை உருவாக்குறாரு. தன்னுடைய செல்வாக்குகளை வச்சுக்கிறணும் அப்படிங்கிறது, ஏன்னா அது நல்ல செல்வாக்குள்ள ஒரு நாடாக நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மார்ஷல் வந்து என்ன பண்ணார், ஒரு திட்டத்தை உருவாக்கியது. அப்போ அது என்னாச்சு, இந்த பிளான் சவுட் டு ஹெல்ப் த கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப் வித் அமெரிக்கன் டாலர்ஸ் டு ஃபெசிலிட்டேட் their yearly recovery. அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், the plan sought to help the countries of Europe with American dollar to facilitate their yearly recovery. அப்போ அது வந்து என்னது, அந்த 2ஆம் உலகப் போரினுடைய பாதிப்பில் மீண்டு வருவதற்காக என்ன செய்கிறாங்க, அமெரிக்காவுடைய டாலர்களை பயன்படுத்தணும் அப்படின்னா, ஃப்ரம் த டிஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பை த செகண்ட் வேர்ல்டு வார். டிஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஃப்ரம் த செகண்ட் வேர்ல்டு வார். அப்போ 2ஆம் உலகப் போரில் நடந்த அந்த தாக்குதலிருந்து மக்கள் மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, இந்த அமெரிக்க டாலர்களை பயன்படுத்திக்கிறதுக்காக இவங்க வழிவகை செஞ்சாங்க. அமெரிக்க டாலர்கள் பயன்படுத்திக்கிறதுங்களுக்கு வழியாக ஒரு உதவியாக இருந்தது. Okay, thank you my dear students. We will see the next class.